ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டை முன்னிட்டு ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்க போகிறோம். அதாவது நம்ம ஜூன் 29-30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ஜேடிஓ அண்ட் ஏஇக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து டேட் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜூன் 29 வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி ஜேடிஓ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதே ஜூன் 30 வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி ஏஇ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் ஃபாலோ பண்ணி எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாமை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து வைக்கிறோம். இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் ஜேடிஓ அண்ட் ஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். டெக்னிக்கல், ஜிஎஸ் இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே நம்ம கொடுக்குறோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிறோம். அதே சமயத்துல ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இது ரெண்டுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 150 மார்க்ஸ். அதாவது கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். அதுல வந்து 100 கொஸ்டின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், 100 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நாட் ஏ ஸ்கோரிங் பேப்பர். அதுல வந்து நீங்க 40% மார்க் எடுத்தாலே போதும். அது எலிஜிபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். மற்றபடி ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டலா 480 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இதோட எக்ஸாம் டேட் அண்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில ஜூன் 19 வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபுல் மாடல் டெஸ்ட், அதாவது ஜேடிஓல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து என்னைக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜூன் 19, அதாவது வரப்போற புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஓ டெக்னிக்கல் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 22, அதாவது வரப்போற சனிக்கிழமை ஏஇ டெக்னிக்கல் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ஜிஎஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஜிஎஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 19 வந்து நடக்காது. ஜூன் 22 தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். மொத்தம் 3 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். என்னன்னா ஜேடிஓ டெக்னிக்கல்ல ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், அதே மாதிரி ஏஇ டெக்னிக்கல்ல ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், ஜிஎஸ்ல ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், அதான் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி பிளஸ் ஜிஎஸ் இது ரெண்டுமே சேர்த்து அதுல ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இதோட டெஸ்ட் டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது ஜூன் 19 நீங்க எழுத போற எக்ஸாமுக்கு வந்து காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும். அதே சமயத்தில் ஜூன் 22 நீங்க எழுதுற எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டெக்னிக்கல், ஆஃப்டர்நூன் ஜிஎஸ். உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம்லயே வந்து பாத்தீங்கன்னா காலையில டெக்னிக்கல், மத்தியானம் ஜிஎஸ்ன்னு தான் எழுத போறீங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அதாவது ஜூன் 22 வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டெக்னிக்கல் பேப்பர் நடக்கும். அதே சமயத்தில் ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ஜிஎஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். 3 ஹவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அது எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த டெஸ்ட்டுக்கு வந்து அட்டென்ட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அதாவது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பத்தி சொல்ல போறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதாவது டாப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், ஷார்ட்டா வந்து MAWS போட்டிருக்கோம். ஏஇ ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட். அதாவது 2 டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். 19 ஜூன் வந்து உங்களுக்கு ஜேடிஓ டெஸ்ட் நடக்கும். 22 ஜூன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து உங்களோட டீடைல்ஸ்லாம் கேட்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணுங்க. ஃபுல் கேப்ஸ்ல டைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இனிஷியலோட சேர்த்து ஃபுல் கேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணிருங்க. அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் என்னன்றது மென்ஷன் பண்ணுங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி இதுதான் மஸ்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல எழுத போறதா இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்க மெயிலே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? நீங்க மெயில் ஐடி வந்து கரெக்டா நீங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா டைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எங்களால வந்து பாத்தீங்கன்னா மெயில் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதனால மெயில் ஐடி கம்பல்சரி. இதுல வந்து நீங்க எல்லாரும் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா வந்து உங்க மெயிலை வந்து இதுல டைப் பண்ணிருங்க. அப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் என்னன்றது சொல்லிருங்க.
டிஸ்ட்ரிக்ட், கரண்ட் லொகேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் டாஃப் ஓல்டு ஸ்டூடெண்ட்டா நியூ ஸ்டூடெண்ட்டா அப்படின்றது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் வந்து இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஃபில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்னா எஸ், இது நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்னா இதில் வந்து எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா இதில் வந்து நோ கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த டெஸ்ட் எக்ஸாம் சென்டர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஷேர்ட் இன் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில். நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெயிலில் என்ன மெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர் அந்த டேட்லேயே வந்து காலையில் 10 மணிக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம், பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுவோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் டெலகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க்ல வந்து நீங்க இந்த எழுதி முடிச்ச டெஸ்ட்டுக்கு என்ன மார்க் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா வரும். சரிங்களா? இல்ல நீங்க வந்து ஆஃப்லைன்ல வந்து எழுத போறீங்க, ஆன்லைன்ல எழுதவில்லைங்க, இல்ல நீங்க ஆஃப்லைன்ல எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா 57 பிரான்ச்சஸ் வந்து இந்த இதுல நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க என்ன பிரான்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருங்க. டைரக்டா வந்து அந்த பிரான்ச்ல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் டைமிங் எப்ப அப்படின்றத வந்து டெஸ்ட்டுக்கு முந்தின நாளே வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆன்லைன்னா இந்த இதுல ஃபர்ஸ்ட்லேயே ஆன்லைன் இருக்கு, அதுல வந்து நீங்க ஆன்லைன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன்னா எந்த பிரான்ச்ல எழுத போறீங்கன்றத கீழே வந்து மற்ற பிரான்ச்சஸ் இருக்கு, அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக வந்து டாக்குமெண்ட்டாவோ இல்லை இமேஜாவோ இந்த இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் புதுசாக வந்து ஒரு பேட்ச் வந்து நம்ம ரெகுலர் பேட்ச் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பேட்சோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விஸ்வேஸ்வராயா பேட்ச், சுருக்கமாக விக்யூப் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, இதுதான் வந்து டெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரொசீஜர். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இது ஒன்லி ஃபார் சிவிலுக்கு மட்டும்தான், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு மட்டும்தான் வந்து நடக்கும். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த டெஸ்ட்டை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அப்புறம் வந்து இந்த டெஸ்ட் வந்து டேட் என்னைக்குன்றது சொல்லிட்டோம், எல்லாரும் இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. வரப்போற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல 2000+ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதிகமாக தேர்வு எழுதி பார்ப்பதே வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி வரப்போற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், ஜேடிஓ அண்ட் ஏஇ எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.